ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கணக்கான ஒருத்தவங்க வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி. நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன். ஒரு கப் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு ப்ளஸ் எண்ணெய் ரெண்டையும் சேர்த்து குக்கரில் விசில் விட்டுடலாம். விசில் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுடலாம். அடுத்து வெஜிடபிள்ஸ் என்னென்னா ஆனியன், கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம், எக்கு ப்ளஸ் சிக்கன் 65 நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ப்ளஸ் கடுகு ப்ளஸ் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சமாக, அப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு கேரட் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் கேபேஜ் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம், எல்லா வெஜிடபிள்ஸையும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நடுவில் உரங்கட்டிட்டு கொஞ்சமாக நடுவில் ஆயில் விட்டு எக்கெல்லாம் உடச்சி உள்ளே ஊற்றிடணும். எக்கு ஸ்க்ராம்பிள்டு மாதிரி ரெடி பண்ணணும். கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே எக்கை விட்டோன்னா அப்படியே லைட்டாக அடியில் வந்து லைட்டாக எக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சிக்கன் 65 குட்டியாக கட் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரைஸ் வந்து கையில் நல்லா உடச்சி உதுத்து விட்டு போட்டுட்டு அப்புறம் சோயா சாஸ் போட்டுட்டு அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவே இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் இருக்கும் ப்ளஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொஞ்சமாக மிளகாத்தூள் ப்ளஸ் கொஞ்சமாக பெப்பர் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு போங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போகிறேங்க. தேங்க்யூ, பாய்.